ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் 27th ஜூன் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்கில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 175 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. முறையாக 24,000 நிஃப்டி வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. 24,044 க்ளோஸ் ஆச்சுது. இந்த இயரில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 57 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் காட்டுது. எப்போல்லாம் வந்து எஃப்ஐஸ் வந்து அதிகமான அளவுக்கு பை பண்ணுறாங்களோ, அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறமாவே எஃப்ஐஸ் எப்போல்லாம் பை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நிஃப்டி வந்து நல்ல ரேலியை கொடுக்குது. ஒரு 2-3 நாள் வந்து அவங்க பை பண்ணாதப்போ டிஏஎஸோட பை வந்து அந்த ரேலியை கொடுத்துச்சுது. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து எஃப்ஐஎஸ் பாசிட்டிவாக டேர்ன் ஆனதுனால, ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே வந்து அவங்க நிறைய செல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 மந்த்தாக வந்து ஓரளவு நல்ல பை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ஓரளவு பாசிட்டிவாக டேர்ன் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதையே வந்து குறியாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சமாக பாசிட்டிவாக டேர்ன் ஆனது தான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் மார்க்கெட் இன்னும் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து இதே மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டத்தை வந்து கொடுத்துட்ருக்கிற வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு டீட்டெயிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 மார்ச், அதாவது 2020 மார்ச் கொரோனா இருந்துச்சுல, ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 7,500 வரைக்கும் போன நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து 24,000 கிராஸ் பண்ணியிருக்குது. ஸோ 2020 மார்ச்லேருந்து 2024 ஜூன் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 220% வந்து நிஃப்டி 50 வந்து ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ இதே பீரியடில் யுஎஸோட டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 110% தான் ரேலியை கொடுத்துருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 1 இயர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2023 மார்ச்சில் 17,000 அரௌண்ட் வந்து இருந்துச்சு இது நிஃப்டி. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 24,000 வந்தது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 41% வந்து நிஃப்டி ரேலி ஆகிருக்குது. இதே பீரியடில் டவ் ஜோன்ஸ், யுஎஸோட இண்டெக்ஸோட டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா 23% தான் ரேலியாக இருக்குது. ஸோ யுஎஸோட டவ் ஜோன்ஸை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்து ஏறக்குறைய 2 மடங்கு அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து சிலரால் வந்து ஓவர் பாட்டு சிச்சுவேஷனாக வந்து நம்பப்படுது. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து எப்போ வேணால் கரெக்ஷன் வரலாம், அந்த கரெக்ஷன் வந்தால் கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா ஒரு அதிகமான அளவுக்கு ரேலியை கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை இது வந்து நியாயமான ரேலி தான் அப்படின்ட்டு அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக வேறு சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ரேலி வந்து கரெக்ட் ஆகாமல் இன்னும் ஹையராக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது. அது ஒரு 573 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு செக்டாரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ நிறையவே போட்டி வந்துருச்சு. ஸோ யார் வந்து அந்த சிமெண்ட் செக்டாரில் வந்து ஆதிக்கத்தை செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல நிறைய போட்டி இருக்கிறதுனால அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நாங்கள் தான் அதில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து யூகேயில் ஒரு கம்பெனி, அந்த சிமெண்ட் ரிலேட்டட் கம்பெனி வந்து அக்வயர் பண்ணாங்க. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸில் இவங்க ஒரு 23% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எகைன் அண்ட் எகைன் நாங்கள் தான் மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த அக்விசிஷனால் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு 5% மேலே அல்ட்ராடெக் சிமெண்ட் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் எல்டிஐ மைண்ட்ரி பார்த்திங்கன்னா அது ஒரு 199 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. எல்டிஐ மைண்ட்ரியும் அதோட
ரிலேட்டட் கம்பெனியான எல்டிடிஎஸும் சேர்ந்து ஒரு 200 மில்லியன் அளவுக்கான ஜென் ஏஐ, அதாவது ஏஐ ரிலேட்டட், ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைப்லைனில் இருக்கிறதா அவங்க ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்டிஐ மைண்ட்ரியோட சேர்மனாக இருந்த நாயக் வந்து ஸ்டெப் டவுன் ஆகி எல்என்டியோட சீஃப் எஸ்என் சுப்பிரமணியம் வந்து அந்த பதவியை வகிக்கிற அந்த பதவிக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த நியூஸஸ்னால் எல்டிஐ மைண்ட்ரி கொஞ்சம் ரேலியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் இருந்த அந்த மந்த நிலை வந்து ஓரளவு சரியாயிடுச்சு. இன்னும் வந்து அதாவது பாட்டமை ரீச் பண்ணிடுச்சு, இன்னும் வந்து ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்செஞ்சரோட ரிசல்ட்டு கொஞ்சம் சொல்லிச்சுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஐடி செக்டாரில் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்குது. அதுவும் ஒரு காரணம் எல்டிஐ மைண்ட்ரி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு. அப்புறம் கிராசியம் பார்த்திங்கன்னா டாப் கெய்னஸில் 3rd இருக்குது. அது ஒரு 85 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் வந்து பைக்கால் கொடுத்ததுனால கிராசியம் கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. அது ஒரு 38 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. அப்புறம் எல்என்டி பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் 2nd இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நாளாக நல்லா ரேலி தான் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எல்என்டியோட சீஃப் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு 20,000 என்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸ்கில் செட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த 3 நாள் ரேலியாக ஆல்ரெடி 3 நாள் ரேலியாக இருந்ததுனால இந்த நியூஸ் அவர் சொன்னதும் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை விழ வச்சுருக்கிறாங்க. சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 57 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் 3rd இருக்குது. ஸோ இதுக்கும் ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ஒரு வாரமாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு அதிகமான அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7,258 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பை தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. நேற்று வந்து அவங்க செல் பண்ணாங்க, புதன்கிழமை, வியாழக்கிழமை மறுபடியும் பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எஃப்ஐஎஸ் அளவுக்கு வந்து செல் பண்ணல. எஃப்ஐஎஸ் எவ்வளோ பை பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாலாம் அவங்க செல் பண்ணல. இருந்தாலும் ஒரு 3,205 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ப்ராஃபிட் புக்கு பண்ண மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து புதன்கிழமை பை பண்ணியிருந்தாங்க, வியாழக்கிழமை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.